காலேஜில் பொண்ணுங்கால எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தாரேன். காலேஜில் பொண்ணுங்கால எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தாரேன். காலேஜில் எப்படி ஒரே நேரத்தில் 4 பொண்ணுங்களை சைமல்டேனியஸாக டேட் பண்ணி நீ ஒரு பிளே பாயாக மாறலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நான் பிரேக் டவுன் பண்ண போகிறேன். அப்படின்னு நீ நினச்சனா நீ ஒரு லூசு ப்ரோ. நான் அதை பண்ண போறது கிடையாது. இது அந்த வீடியோ கிடையாது. இது என்ன வீடியோனா, எப்படி உன் கெத்தை நீ ஏத்த போற, அதை பார்த்து பொண்ணுங்க எப்படி ஆட்டோமேட்டிக்கலி நீ அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் மேட்டர். நீ எப்படி ஒரு நெக்ஸ்ட் லெவல் மாஸ்குலின் மேனா மாற போற அப்படின்றது இந்த வீடியோ. பட் கிளிக் பை டைட்டில் வச்சாதான் நீங்க கிளிக் பண்ணி பார்ப்பீங்க. அதனால தான் அப்படி டைட்டில் வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்க்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்யூனிகேஷன் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ என்னன்னா கோல்ட் அப்ரோச் ஃபர்ஸ்ட் ஸோ என்ன வேணா நீ பண்ணிக்கோ. இதுல ஒரு பயங்கரமா ஒரு 10-11 பாயிண்ட் எழுதிருக்கேன். ஓகே, இந்த 11 பாயிண்ட்டும் நீ பண்ணாலும் ஒரு யூஸும் இருக்க போறது இல்லை. ஏன்னா ஸ்டெப் 1 பொண்ணுங்கள்கிட்ட போய் பேசுற தைரியத்தை நீ கொண்டு வரணும். ஒத்துக்கிறேன், எனக்கும் இந்த தைரியம் இருந்தது கிடையாது முன்னாடி. இப்பயும் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. பட் இப்போ எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ அதை பத்தி நான் கவலைப்பட வேண்டியதில்லை. பட் நான் ஒரு சின்ன வயசு பத்தி போய் நான் அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த மற்றவங்கள்ட்ட போய் பேசுற அந்த இது இருக்குல்ல, ஒரு கான்வர்சேஷனை போய் கிரியேட் பண்ணுறது. ஒரு கேஷுவலாக ஹே என்ன பண்ணிருக்கீங்க, உங்கள் பேர் என்ன, நீங்கள் எங்கே தான் படிக்கிறீங்களா, நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்ட்டு ஒரு கேஷுவலாக ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள அந்த ஹேபிட்டை டெவலப். கோல்டு பிரச்சனை எப்படி போய் நான் அந்த பொண்ணை போய் பேச போகிறேன், அவளை போய் அட்ராக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஜஸ்ட் ஒரு கேஷுவல் கான்வர்சேஷன். பொண்ணுங்கன்னு மட்டும் கிடையாது. இதுக்கு என்ன, இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, எல்லாருக்கிட்டையும் பேச ட்ரை பண்ணுங்க. ஒரு பையன் இருக்கானா அவன்கிட்ட ஒரு ஹாய் சொல்லுங்க. அவங்க ஒரு கேன்டீனில் ஒரு வேலை பார்க்குறாங்கன்னா அவர்கிட்ட ஹாய் சொல்லுங்க, அவர்கிட்ட பேசுங்க. ஒரு கேஷுவல் டாக் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு அந்த எல்லார்ட்டையும் நம்ம பேச ட்ரை பண்ணும்போது பொண்ணுங்க டிஃப்ரெண்டா தெரிய மாட்டாங்க. ஸோ நிறைய பேர்கிட்ட பேச அந்த தைரியம் நமக்கு ஆட்டோமேட்டிக்லி வந்துடும். அதை யூஸ் பண்ணி நம்ம பொண்ணுங்கள்ட்டையும் போய் நம்ம ஒரு கான்வர்சேஷன் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பொண்ணை மீட் பண்ணலாம். இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன் நம்ம இது பண்ணலாம். அதுக்கப்புறம் அதை மேபி ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம் அந்த பொண்ணு. மேபி அதுலேருந்து எங்கேயாவது போகலாம், வாட் எவர் இட் இஸ். பட் அந்த ஓப்பனிங் பேச்சே நம்ம கொண்டு வர முடியல அப்படின்னா that will be a problem. So அதுதான் first இது, just try to talk to people. That's what I would say, right? What's the next point? இது ஆல்ரெடி சொல்றேன், talk to 2 new people. And actionable step ஒரு 2 புது ஆளுங்கள்ட்ட போய் பேச ட்ரை பண்ணுங்க. அண்ட் கான்வர்சேஷன் சும்மா கொஸ்டின்ஸ் கேட்காம என்ன பண்றீங்க, எந்த டிபார்ட்மெண்ட், அது பண்ணுங்க இது பண்ணுங்க அப்படின்னு லைக் கொஸ்டினா கேட்காம எப்படி ஒரு நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டு அவங்களையும் பேச விட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு அது கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்றதுக்குள்ள அந்த ஸ்கில்லையும் நம்ம கத்துக்கணும். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன எழுதிருக்கேன்னா, பி ஃபேமஸ் அப்படின்னு எழுதிருக்கேன். ப்ரோ நான் சொல்றேன் பாரு, செப்டம்பர் 2022 தான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் டேக் ஆஃப் ஆனிச்சு. ஓகே, ஸோ ஆகஸ்ட் 2022 வரைக்கும், ஓகே நான் ஆகஸ்ட் கூட இல்லை, செப்டம்பர் 20th போட்ட ஒரு ரீல் தான் 50-30-20 ஒரு ரூலை நான் பிரேக் டவுன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ தான் லைக் ஆப்சல்யூட்லி டேக் ஆஃப் ஆனிச்சு. ஸோ நான் pretty much 100 ஃபாலோவர்ஸ்லேருந்து 6000 ஃபாலோவர்ஸ்க்கு போனேன் ஒரு ஃபியூ வீக்ஸில். ஓகேவா, அப்போ தான் எனக்கு ஓவர் நைட்டாக எனக்கு அப்படியே லைக் வாழ்க்கையை மாறின மாதிரி இருந்துச்சு ஒரு ஃபியூ வீக்ஸில். அதுக்கு முன்னாடி வரைக்கும் செப்டம்பர் 20th முன்னாடி வரைக்கும் நான் ஒரு சாதாரண ஆள், யாருக்கும் எனக்கு தெரியாது. லைக் இப்பயும் நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லைன்னு வச்சுக்கோயேன், அது வேற கதை. பட் அதுக்கப்புறம் ஒன்ஸ் அந்த ஜம்ப் அதுக்கப்புறம் தான் நீங்களாம் கண்டுபிடிச்சி எனக்கு ஒரு ஃபாலோயிங் வந்துச்சுன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் மக்கள் பார்க்குற விதமே வேற ஆயிடுச்சு. லைக் ஓகே, இவன் ஒரு இன்ஃப்ளூயன்சர், இவனுக்கு நிறைய எப்படி சொல்றது, இவனுக்கு நிறைய விஷயம் தெரியும், இவன் லைக் மக்கள் நம்மள பார்க்குற அந்த லுக் இருக்குல்ல, அது கம்ப்ளீட்லி மாறிடும். அதுக்கு முன்னாடி பொண்ணுங்க யாருமே என் கூட பேச மாட்டாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய பொண்ணுங்க டிஎம் அனுப்புவாங்க எனக்கு. எல்லா பொண்ணுங்களும் என்கிட்ட அவங்களே வாண்டடா பேச ஆரம்பிப்பாங்க. புரியுதா? அதுதான் அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஷிஃப்ட்ன்றது. அவங்க நம்மள எப்படி சொல்றது, நம்மளோட வேல்யூ ஒன்று இருக்கும். ஆல் லைக் அதே இதுதான், நான் அதே ஆள் தான். ஓகேவா, அதே வேல்யூஸ் தான் எனக்கு, அதே ஆள் தான். பட் ஜஸ்ட் அந்த எக்ஸ்போஷர் அதிகமாயிடுச்சு. நிறைய பேருக்கு நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஆட்டோமேட்டிக்லி சில பேருக்கு நம்மளுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும், சில பேருக்கு பிடிக்காம போகும். பட் அகைன் நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் மேட்ரு. அந்த ஃபேம் வருது பாரு, அதுல ஜஸ்ட் மக்களோட பார்க்குற பார்வையை கம்ப்ளீட்லி மறுபடியும். இப்போ நீ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விஜய் சேதுபதி எடுத்துப்போமே. விஜய் சேதுபதியே ஒரு சாதாரணமான ஒரு லைக் வெளியே ஒரு மார்க்கெட்ல பார்த்துன்னு வச்சுக்கோங்க, நார்மலா நடந்து நம்ம 40-year-old அங்கிள் அப்படின்னு நினைப்போம். ஓகே, 40-45-year-old விஜய் சேதுபதி எத்தனை வயசுன்னு தெரியல, ஒரு அங்கிள் நினைப்போம். லைக் சாதாரண மனுஷன். பட் அதே விஜய் சேதுபதி தூக்கி நம்ம ஸ்கிரீன்ல பார்த்தோம்னா, ஓ ஒரு ஆக்டர் நல்லா நடிப்பாரு, புரியுதா, அதே ஆள் தான். பட்
அவர் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த அவர் ஒரு ஆக்டர்னு தெரியும் போது நமக்கு பிரெயின் மாறிடும் ஆட்டோமேட்டிக்லி. அவர் கெத்து அப்படின்ட்டு. புரியுதா? விஜய் சேதுபதி இல்லை, விஜய் எடுத்துக்கோ, தளபதியை எடுத்துக்கோ. அவர் இன்னைக்கு நார்மலாக நீ ஒரு ஃபேமலாக கழட்டிட்டு நார்மலாக ரோட்டில் பார்த்துன்னு வச்சுக்கோ, ஓகே லைக் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஆள் அப்படி தான் பார்ப்போம். பட் அது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு அந்த ஓகே அவர் இவ்வளோ படம் நடிச்சிருக்காரு, அவர் பெரிய ஹீரோன்னு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்லி மாறிடும் நம்ம பிரெயின். ஓகே அவர் பெரிய ஆள்ப்பா, அவர் செம்ம அழகாக இருக்கு. பட் நார்மலி அதெல்லாம் எடுத்துட்டு பார்த்துன்னு வச்சுக்கோ, அவங்க சாதாரண ஆள் தான். ஸோ அதுதான் சொல்கிறேன், நீ ஃபேமஸ் ஆகிட்ட அப்படின்னா உனக்கு பார்க்குற விதமே தனியாகிடும். ஆட்டோமேட்டிக்லி நீ ஒரு பொண்ணு பார்க்குற, மீட் பண்ணுற, பேசுறீங்க, இன்ஸ்டாகிராம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணு உள்ள வரா, ஃபாலோ போகும்போது பார்த்தா அங்கே 10,000 ஃபாலோவர்ஸ்னு இருக்காங்க. இன்ஸ்டன்ட்லி அந்த பொண்ணு உன்னை பார்க்குற விதமே மாறிடும். நீ நம்பாத, நம்மளா போ, இது உண்மை. 10,000 ஃபாலோவர்ஸ்னே யாராவது 10,000 அவ்வளோ பெரிய நம்பர் கிடையாது. பட் அவங்களுக்கு நீ செலிபிரிட்டி. நான் பண்ணியிருக்கேன் ப்ரோ, இது எனக்கு நடந்திருக்கு ப்ரோ, நீ நம்ப வேணாம். பட் இது உண்மை. அவங்க உன்னை பார்க்குற பெர்ஸ்பெக்டிவே கம்ப்ளீட்லி மாறிடும். ஏன்னா ஜஸ்ட் நீ ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆவரேஜ் பர்சனோட நீ மேல இருக்க. ஸோ ஆட்டோமேட்டிக்லி ஒன்று பார்க்குற விதமே மாறிடும். ஃபேமஸாக இருக்கிறதுல இன்னும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, பேராசோஷியல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ உனக்கு எனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப், ஓகே, நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாது, ஓகேவா? பட் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், என்னென்ன வீடியோஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உனக்கு எல்லாமே தெரியும். நான் எனக்கு என்ன கேரக்டரிஸ்டிக், நான் இந்த மாதிரி நான் ஹார்ட் கோட் பர்சன், நான் டிசிப்ளினான பர்சன், எனக்கு ஒரு ஃபாலோவிங் இருக்கு அப்படின்ட்டு என்னை பற்றி உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். நான் ஆஸ்திரேலியாவில் வாழ்றேன், பிளா 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 எல்லாம் உனக்கு நிறைய தெரிஞ்சுக்கலாம் என்னை பற்றி. பட் எனக்கு நீங்கள் யாருன்னு கூட எனக்கு தெரியாது, கரெக்டா? அதுதான் பேராசோஷியல் ரிலேஷன்ஷிப். இப்போ இதே எஃபெக்ட் ஒரு பொண்ணு கிட்ட நீ நினச்சிப்பாரு. நீ ஒரு ஃபாலோவிங் இருக்க, ஒன்று ஃபாலோ பண்ணுறேன்னு வச்சுக்கோயேன். லிட்டரலி அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவா, ஆப்வியஸ்லி வீட்டுக்கு போனே எல்லா வீடியோ உட்காந்து பார்ப்பா, கரெக்டா? ஸோ நீ போய் நீ எஃபர்ட்டே போட தேவையில்லை, நீ பேச கூட தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்லி உன் வீடியோ எல்லாம் கன்சியூம் பண்ணுறதுனால அவன் ஆட்டோமேட்டிக்லி உன்னை பற்றி உனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நீ அந்த பொண்ணோட அந்த எக்ஸாக்ட் வேவ் லென்த்ல இருக்க, அவளுக்கு பிடிச்ச மாதிரி நீ பேச ஆரம்பின்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், கம்ப்ளீட்லி விழுந்தா அந்த பொண்ணு. அதுக்கு ப்ரோ இட்ஸ் ஸோ ஈஸி மேன். ஏன்னா நீ எப்படி சொல்றது, நீ ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸா ஃபோனில் பேசி நீ அவளை அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணி அவளுக்கு மெசேஜ் அனுப்பி, நீ எந்த பொண்ணு ரிப்ளை பண்ணல ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறது ப்ரோ, இப்படி தேவையே இல்லை. நீ ஆல்ரெடி நீ ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் கிரியேட்டரா இருக்க, நீ ஆல்ரெடி டாப்ல இருக்குன்னு வச்சுக்கோ, அவன் ஆட்டோமேட்டிக்லி கன்சியூம் பண்ணி அவன் ஆட்டோமேட்டிக் விழுந்து தான் வருவா. ஓகே, ஆல்ரெடி விழுந்துட்டா, அப்படியே கலெக்ஷன் பண்ணிட்டு தான் நம்ம வேலை. அதுதான் அந்த ஃபேம் அன்லாக் பண்ணி விடும். அது உங்க யாருக்குமே புரியாது. ஸோ நான் ப்ரோ நீங்கள் என்ன கிரிஞ்சா சொல்றீங்க, என்ன வேணா சொல்லிக்கோ ப்ரோ, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், நான் பார்த்துருக்கேன், ஓகே, என்ன வேணா சொல்லிக்கோ, இதுதான் உண்மை. நான் சொல்லிட்டேன் உனக்கு, இதுதான் உண்மை, இது 100% நடக்கும். ஏன்னா எனக்கு நடந்திருக்கு. ஸோ நம்ம நம்பிப்போம். தேர்ட் பாயிண்ட் ஏஸ் அகாடமிக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். அப்படின்னு என்னன்னா, டோன்ட் பி நர்ட். ஓகே, இந்த நர்ட் மாதிரி நீங்க இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி நர்ட்லாம் இருக்காது. பி ஸ்மார்ட்னு சொல்றேன். ஒரு கிளாஸ்ல இருக்க, லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து நீ ஒரு டமாஸா இருந்துன்னு வச்சுக்கோயேன், படிக்காத லைக் லிட்டரலி மார்க்கே வாங்க தெரியாம, அப்படிதான் யாருக்கு அட்ராக்டிவா இருக்கும்போது. பட் அதுவே நீ ஒரு காமன் சில்லா இருக்க, நீ ஃபர்ஸ்ட் பெஞ்சரா இல்லை, பட் நீ எப்படி சொல்றது, நீ ஒரு மிடில் பெஞ்ச் இல்லை சைடில் அவங்க உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோ. பட் நீ மேக்ஸ் வரும்போது எல்லாத்தையும் ஏஸ் பண்ற, உட்காந்து லைக் ப்ரோக்ராமிங் பண்ற அப்படின்னா எல்லாத்தையும் டாக்னு தட்டுற, ரிசல்ட் உனக்கு பக்ஸ் வர மாட்டேங்குது. அங்கே அந்த பொண்ணு புட்ரோ நீ பண்ற, அதுதான் மேட்ரு. பி ஸ்மார்ட், பி இன்டெலிஜென்ட். அது ஆட்டோமேட்டிக். ஃபர்ஸ்ட் இன்டெலிஜென்ஸ்ல அட்ராக்ட் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோ, விழுந்துருவாங்க. வா ஹி சோ ஸ்மார்ட். புரியுதா? அவங்க இப்போ எதுக்கு நம்ம செலிபிரிட்டிஸ் கிரிக்கெட்டர்ஸ்லாம் பார்த்து எதுக்கு நம்ம வாயை பழகுறோம்? ஏன்னா நம்மளால பண்ண முடியாத அவங்க பண்றாங்க. புரியுதா? நமக்கு அந்த மாதிரி லாஸ்ட் பால்ல 6 அடிக்கணும் ஆசை, பட் நம்மளால பண்ண முடியாது, அவங்க அடிக்கிறாங்க. ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக் வாயை பழகுறோம், அவங்க பெரியவங்க அப்படின்ட்டு. அதுதான் அவங்க பண்ண முடியாத நம்ம பண்ணிட்டோம்னா அதுக்கேற்று. இப்போ நீங்க எதுக்கு என்ன பாக்குறீங்க அப்படி? ஏன்னா உங்களால இந்த மாதிரி உங்களுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட பேசி அட்ராக்ட் பண்ணணும் உங்களுக்கு ஆசை, பட் உங்களால பண்ண முடியல, நான் பண்றேன், அதனால என்ன நீங்க மேல பாக்குறீங்க? இப்போ நான் வேற ஒரு பெரிய யூடியூபர், நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அலி அப்தால் இல்ல மார்க்கஸ் பிரவுன்லி, அவங்கள பார்த்து நான் மேல பார்ப்பேன். ஏன்னா நான் பண்ண முடியாத அவங்க பண்றாங்க. புரியுதா? அதான் மேட்ரு. அவங்க பண்ண முடியாத நம்ம பண்ணா ஆட்டோமேட்டிக்லி கெத்து பில்ட் ஆகிடும். இதை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டெடிகேட்டட் ஸ்டடி டைம் வச்சுக்கோ. போய் ஹார்டாக உட்காந்து படி, டிசிப்ளின், அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். ஸோ காலேஜ் டைம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் உட்காந்து ஒரு 6 to 8 o'clock டெடிகேட்டட் ஸ்டடி டைம், இல்லாட்டி தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்துச்சு 4 to 6 டெடிகேட்டட் ஸ்டடி டைம் உட்காந்து ஒர்க் பண்ணும் ப்ரோ. எதுவுமே ஈஸியாக வராதுல்ல, எல்லாமே லைக் இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு ஈஸியாக ஒரு பாயிண்ட்ல சொல்லிட்டேன். பட் அது பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தானே தெரியும். அப்படி ஓவர் நைட்ல எதுவும் வரல, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வீடியோஸ் போட்டு அதில் ஒரு வீடியோ டேக் ஆஃப் ஆனிச்சு. அந்த மாதிரி யூ ஷுட் பி ஏபிள் டு டூ இட். ரிசல்ட்ஸே வராமல் யூ ஷுட் பி ஏபிள் டு டூ திங்ஸ். அப்போ தான் இந்த ரிசல்ட் வரும்போது, ரிசல்ட் வந்தோடனே என்ன சொல்லுவாங்க, ஓவர் நைட் சக்ஸஸ்.
டக்குன்னு கேட்டான் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி லைக் 100 வீடியோஸ் போட்டு 0 வியூஸ்ல உட்காந்துருக்கு. அதான் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஓவர் நைட் சக்ஸஸ் ஆகிட்டு போய் அவனுக்கு. பட் தட்ஸ் வாட் இட் டேக்ஸ் யூனோ. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து மேக் மணி. அகேன் இன்டர்ன்ஷிப்ஸ் பற்றி முன்னாடி பேசினேன் அந்த காலேஜ் கைடில். ஸோ ஆப்வியஸ்லி காலேஜ் படிச்சுட்டு இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்லி கோ டூ இன்டர்ன்ஷிப்ஸ், மேக் சம் மணி, ஹேவ் சம் மணி. ஏன்னா ஒரு பொண்ணை நீ ஃப்ரெண்ட் ஆகுற டேட் வா இன்ஸ்டன்ட்லி எப்படி சொல்ற, இப்போ ஒரு பொண்ணை போய் நம்பர் வாங்கணும்னு வச்சுக்கோமே, நம்பர் வாங்கி பேசி என்ன பண்ண போற கடைசியில், நம்ம ரெண்டு பேரும் டேட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்க போற. அதுக்கு நீ ஒரு பொண்ணை மீட் பண்ணி பேசுனா, ஹே வாட் ஆர் யூ டூயிங் நெக்ஸ்ட், ஒன்றும் பண்ணல, ஓகே ஹவ் அபவுட் வி கோ அவுட் ஃபார் அ காஃபி, இப்போவே லெட்ஸ் கோ கம் ஆன், எதுவும் பண்ணல உனக்கு கிளாஸ்ல, இப்போ லெட்ஸ் கோ கம் ஆன் லெட்ஸ் கோ ஹேவ் அ காஃபி. இன்ஸ்டன்ட்லி போற டக்குன்னு ஒரு எப்படி சொல்றது, லோக்கல் காஃபி ஷாப், டீ கடைக்கு இல்லாமல் ஒரு நல்ல காஃபி ஷாப் கூப்பிட்டு போய் அங்கே போய் உட்காந்துட்டு ஒரு ஆக்சுவல் டேட் பண்ற. இன்ஸ்டன்ட்லி உன்ட்ட மணி இருக்கு, அது பண்ணலாம். அந்த பொண்ணு விழாவில் விட மாட்டல சொல்லு. இன்ஸ்டன்ட்லி அந்த பொண்ணுக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, வெளியே போறான்னு சொல்ல நீ ஓகே வரேன்னு சொல்லிட்டா போறீங்க ஒரு நல்ல காஃபி ஷாப்ல, இன்ஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் டேட், நம்பர் கூட வாங்கல, அது பண்ணி இம்ப்ரெஸ் ஆகலாம் ஆக மாட்டாளா? நீ யோசிச்சுக்கோ, நான் சொல்ல தேவையில்லை, நீ யோசிச்சுக்கோ. எனக்கு என் பொண்ணுங்க பார்த்துட்டு இருக்கீங்க, நான் ஒரு பையன் இப்படி பண்றேன்னு வச்சுக்கோ, இம்ப்ரெஸ் ஆவீங்களா ஆக மாட்டீங்களா? யூ டெல் மீ ப்ரோ, யூ டெல் மீ. ஓகே, வாட்ஸ் த நெக்ஸ்ட் பாயிண்ட்? மேக் மணில நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதிருக்குன்னா, கான்டென்ட் அபவுட் யர் டிகிரி அப்படின்னு எழுதிருக்கேன். விச் மீன்ஸ் நீ ஸ்டூடெண்டா இருக்குன்னா டாக்குமெண்ட் யுவர் லைஃப் மேன். ஸ்டூடெண்ட் லைஃப் டாக்குமெண்ட் பண்ணு. உனக்கு நீ எதுவுமே அச்சீவ் பண்ணா ஓகே, ஜஸ்ட் டெல் தெம் வாட் யூ டூயிங். லைக் இந்த கிளாஸ் போனேன், இந்த மாதிரி நடக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இது நடக்குது, பிளா பிளா பிளா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல இது நடக்குது, இந்த மாதிரி பார்த்துங்க. ஜஸ்ட் டாக்குமெண்ட் யுவர் ஜர்னி. அதை யூடியூப்ல காட்டுங்க. நீ என்ன ஒரு யாராவது மீட் பண்ற என்ன பண்றீங்கன்னா, ஐ ஆல்ரெடி ஹேவ் இன்ஸ்டாகிராம் பேஜ், ஐ ஆல்ரெடி ஹேவ் அ யூடியூப் சேனல், அதுல எனக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னா அது எவ்வளோ ஒரு யார் பண்ணுவா சொல்லு பார்ப்போம். நிறைய பேர் லைக் சும்மா லைக் போட்டிருப்பாங்க. நீ ஆக்சுவல் யூடியூபர், நீ ஆக்சுவல் மக்களுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்றேன்னா அது எவ்வளோ ஒரு அட்ராக்டிவ் குவாலிட்டி. அது யூஸ் பண்ணுங்க. அதை அந்த கான்டென்ட் கிரியேஷன் அண்ட் அந்த இதை வந்து கொண்டு வாங்க. லைக் டூ சம்திங் யூஸ்ஃபுல் என்ற லைஃப்ல. காலேஜ் இப்போ தண்டமா போறோம், போயிட்டு கிளாஸ்ல உட்காந்து ஏஞ்சி வரும், 4 வருஷம் முடிஞ்சது என்ன பண்ணே தெரியல, 20 அரியர் அப்படின்னு இல்லாம ஜஸ்ட் டூ சம்திங், சிட் டவுன் அண்ட் ஸ்டடி, சிட் டவுன் அண்ட் மேக் ஸ்டஃப், கிரியேட் சம்திங், பி கிரியேட்டிவ், டாக் டு பீப்புள். ஓகே, தமிழ் சேனலா லைஃப்ல ஒருபடியே அதாவது பண்ணுங்கன்றேன். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 5 வந்து கில் பிசிக். ஆப்வியஸ் ப்ரோ, நான் சின்ன வயசுல ஒரு கம்ப்ளீட் ரீட்டார்டா இருந்தேன். ஓகே, கம்ப்ளீட் டம்மாஸா இருந்தேன், லைக் கேவலமா இருந்தேன் பார்க்கறதுக்கு. இப்போ கம்ப்ளீட் ஒரு வேற டிரான்ஸ்ஃபார்ம்ட் ஆளு. லிட்ரலி எப்படி, ஜஸ்ட் என்னோட பாடி ஃபேட்டை குறைச்சிட்டு மசிலை கொஞ்சம் ஏற்றினேன். அஃப்கோர்ஸ் அது லைக் ஓவர் 10 இயர்ஸாக நான் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்க. பட் ஒரு மேனா உனக்கு அந்த மாஸ்குலின் ஃப்ரேம் வரணும்னா யூ ஷுட் ஹேவ் மசில். நீ என்ன வேணா நீ சொல்லிக்கோ, என்ன வேணா கமெண்ட்ல சொல்லுங்க அது இதுன்ட்டு. பட் ஒரு மேனா நீ மஸ்குலரா இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு சூப்பர் ஆர்ம்ஸ் இவ்வளோ பெருசா இருக்கு, பைசப்ஸ் ஓகே நான் இப்போ ஹுடி போட்டுருக்கேன் ஆனாலும் தெரியல, பட் ஆர்ம்ஸ் இவ்வளோ பெருசா இருக்கு, உனக்கு இவ்வளோ பெரிய பைசப்ஸ் வெளியே தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பொண்ணு அட்ராக்ட் ஆக மாட்டால. நீ சொல்லு எனக்கு, யூ டெல் மீ. அஃப்கோர்ஸ் ப்ரோ, லைக் ஒன்று சப்பு நூடு இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஒரு லைக் ஜாக்டு அந்த மாதிரி போய் அப்படி கெத்தா நிற்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லை. எப்படி சொல்றது, ஒரு நீ குச்சி மாதிரி போய் நின்று இப்படி போய் ஒரு லோ கான்ஃபிடன்ஸோட ஒரு பண்ணிட்டு ஹாய்ங்க எப்படி இருக்கீங்க இப்படி பேசுறதுக்கும் லிட்ரல் ஒரு ஆல்ஃபா மாதிரி போய் நின்றுட்டு அதை போட்டு பயந்துருவா லிட்ரலி. ஏன் பாடி எவ்வளோ பெருசா இருக்கும், உனக்கு ஒரு மாஸ் இருக்கு, யூனோ உனக்கு ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கு. ஸோ ப்ரோ ஃபிசிக் கம்ப்ளீட்லி மாற்றிடும். அண்ட் அதுக்கப்புறம் அதை அச்சீவ் பண்ண டயட் ப்ராப்பராக இருக்கணும். கார்ப்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ண, கம்ப்ளீட்லி கோ டு ப்ரோட்டீன் ரிச் மீல்ஸ் சாப்பிடுங்க. அண்ட் அகேன் கோ ஃபார் ரன். அந்த கார்டியோ வாஸ்குலர் ஆக்டிவிட்டிஸையும் ஹை ஆவீங்க. எத்தனையோ வீடியோவில் சொல்லிட்டேன், பட் யாரும் கேட்டு ஒன்றும் பண்ணுறதில்ல. ஸோ அதுக்கு தான் நம்ம இஷ்டம். நெக்ஸ்ட், ஃபிக்ஸ் யுவர் அப்பியரன்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்பயுமே உன்னோட ஃபேஸ் தான் பார்ப்பாங்க. ஓகே, என்னோட ஃபேஸ் அண்ட் உன்னோட அந்த ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. நம்பர் 1 வந்து கிளியர் ஸ்கின். இதுதான் நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க அதுக்கு. சின்ன வயசுல நான் செத்துருக்கேன் லிட்டரலி. என் ஃபேஸ் ஃபுல்லாக ஆக்னியா இருக்கும் சின்ன வயசுல. நான் ப்ரோ அதெல்லாம் கொடுமை ப்ரோ. எனக்கு எவ்வளோ ஆக்னி வந்துச்சு மூஞ்சில, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. இப்போ கம்ப்ளீட்லி அந்த ஆக்னிலாம் போயிட்டு என் ஃபேஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு ஹேர் கட் அண்ட் பியர்ட், அங்கதான் உனக்கு அந்த கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர். லைக் அந்த காலேஜ் கைட் போட்டேனே லாஸ்ட் ஒரு 1 or 2 months முன்னாடி, அதில் போய் பாரு. நான் இப்போ ஒரு லைக் 3 மாசம் முடி வெட்டாமல் சுத்திட்டு இருந்தேன். அது எவ்வளோ லூஸ் மாதிரி இருக்குன்னு போய் பாரு. நானே அதை பார்த்துட்டு என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு நான் பார்த்தேன்.
இப்போ இப்போ ஒரு மாசமா ஹேர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்போ போய் கட் பண்ண போறேன் நெக்ஸ்ட் வீக். பட் ஹேர் கட் அண்ட் பியர்ட் அண்ட் அந்த கிளியர் ஸ்கின்னோட அந்த ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர், மூஞ்சி வந்து குண்டா இருந்தாலும் மூஞ்சி இப்படி இருக்கும், ஓகேவா? அதே உனக்கு ஃபேட் கம்மியா இருந்துச்சுன்னா மூஞ்சி அந்த ஆங்குலர் ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஃபேஸ் பார்க்கறதுக்கே உனக்கு ஒரு மாஸ்குலின் ஃபேஸ் இருக்கும். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, பட் இட் மேக்ஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். மூணு இருக்கிறதுக்கும் ஒரு அந்த ஜா லைன் அந்த ஸ்ட்ரக்சர்லாம் வர்றதுக்கும் அந்த ஆங்கிள்ஸ் வர்றதுக்கும் கம்ப்ளீட் டிஃப்ரென்ஸ் உண்டு. அது பார்க்கறதுக்கே ஒரு ஃபேஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா இட்ஸ் ஸோ ஃபிட் ப்ரோ, லோ பாடி ஃபேட், இட்ஸ் ஸோ குட். அதான் நம்மளும் பார்க்கணும். ஒரு பொண்ணு இருக்கான்னு வச்சுக்கோங்க, எல்லாம் கண்ணு மூக்கு எல்லாமே அழகா இருக்கு, பட் சிரிக்கிற பல்லு எல்லாம் கேவலமா இருக்குன்னு வச்சுக்கோ, போச்சு, அழகே போயிடும், கம்ப்ளீட்லி போயிடும். கரெக்ட் இல்ல? அதே மாதிரி டீத், எனக்கு பர்சனலி நான் அதான் நினைக்கிறேன், டீத் ரொம்ப ரொம்ப முக்கியம். உனக்கும் சொல்றேன், எல்லாமே சூப்பரா இருக்கு, டீத் ஒழுங்கா இல்ல, பல்லு ஹைஜீனிக்கா இல்ல, எல்லாம் டீத் அங்கங்க போயிட்டு அந்த ஸ்மைல் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபேஸோட அமைப்பே போயிடும். ஸோ கிளீன் டீத், அந்த ஒரு ப்ராப்பர் ஸ்மைல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அது நெக்ஸ்ட் லெவலில் எலிவேட் பண்ண விடும். இட் மேக்ஸ் யூ மோர் ஹேண்ட்ஸம். அவ்வளோதான், உன் ஃபேஸ்க்கு ஒரு கம்ப்ளீட்னஸ் வரும் அந்த டீத் அழகா இருந்துச்சுன்னா. ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். ஹேர் அண்ட் பியர்ட் ஆல்ரெடி சொல்லிட்டேன். டீத், ஸ்மைல், நெக்ஸ்ட் வந்து பிரெத்னு போட்டிருக்கேன். ஸோ இது பிரிட்டி மச் பேட் பிரெத். எல்லாம் சாப்பிட்டுட்டு டங் கிளீன் பண்ணாம, ப்ரஷ் பண்ணாம சுத்திட்டு போய் ஹாய்ங்க அப்படின்னு சொன்னே யாரா அப்படின்னு அந்த பொண்ணு போனேன்னு வச்சுக்கோ, வாட் இஸ் த பாயிண்ட் ப்ரோ? நீ என்ன வேணா ஆல்ஃபா மேலா இருக்கலாம், உன் பிரெத் கேவலமா இருக்குன்னு வச்சுக்கோ, உன் பக்கத்துலேயே வர மாட்டோம், ஓடிடுவாங்க. ஜஸ்ட் ஹாவ் ப்ரஷ் ட்வைஸ் அ டே, மார்னிங் அண்ட் நைட். டங்கு கிளீன் பண்ணுங்க தயவு செய்து. நிறைய பேர் நம்ம ஊர்ல அந்த ஹேபிட்டே கிடையாது, பட் ப்ளீஸ் கிளீன் யுவர் டங். அங்கதான் அந்த பேட் பிரெத்தே வருது. இப்போ சூயிங் கம்ஸ்லாம் போட்டு ஜஸ்ட் மெயின்டைன் யுவர் பிரெத். புரியுதா? நெக்ஸ்ட் வந்து ஃபேஷன். ஆப்வியஸ்லி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்னு ஒன்று இருக்கு. என்ன ஸ்டைல் பண்றோம், என்ன ஒரு டிஷர்ட் போடுறோமா, மேலே ஒரு ஷர்ட் போடுறோமா, கிளீனா இருக்குமா, ஷர்ட் போட்டாலும் டிஷர்ட் போட்டாலும் டைட்டா போடுறோமா, பைசெப்ஸ் வெளியே தெரியுதா, தெரியும். ஜிம் போய் கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணா பரவாயில்ல, அது வெளியே காட்டுற மாதிரி இருக்கணும். இங்க வின்டர்ன்றதுனால இப்போ நான் ஹுடியில் உட்காந்துருக்கேன், இல்லைன்னா உங்களுக்கே தெரியும் பைசெப்ஸ் காட்டி தான் உட்காருவேன் கரெக்டா. அந்த மாதிரி யூ ஷுட் ஃப்ளெக்ஸ் பண்ணும் கொஞ்சம். அஃப்கோர்ஸ் கஷ்டப்பட்டு இது பண்றது எதுக்கு, அதுக்கு தானே. அண்ட் லாஸ்ட்ல வந்து ஸ்மெல் அமேசிங். பெர்ஃப்யூம் அண்ட் கொலோன்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது எல்லாமே மணிக்கு வரும் ப்ரோ. அல்டிமேட்லி வந்துட்டு மணி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நிறைய விஷயத்துல. அதுக்கு தான் சொல்றேன், மணி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மணி வில் சால்வ் ஆல் யூர் ப்ராப்ளம்ஸ்ல. எதுக்கு சொல்றேன், எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுரும். ஃபேஷன் ட்ரெஸ்ல நீ போய் ஒரு 5-10,000 rupees நீ போய் இன்வெஸ்ட் பண்ணலாம், 10-20,000 rupees. கொலோன்ல நீ இன்வெஸ்ட் பண்ணலாம். பெர்ஃப்யூம்ஸ் அண்ட் ஸ்மெல், யூ கேன் ஸ்மெல் அமேசிங். பைக் பதிலாக நீ கார் ஓட்டலாம். ஸோ தட்ஸ் வாட் மணி டஸ். அதனால தான் மணி அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்றேன். பட் அகேன் இதெல்லாம் காலேஜ் டைம்ல நீங்க பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க, போனா அட்டாக் பண்ணி சுத்திட்டு இருந்தீங்கன்னா how will you become rich? புரியுதா? அதுக்கு தான் வந்து 20s கம்ப்ளீட்லி சிங்கிளா இருங்க அப்படின்னு சொல்றேன். ஓகே, இந்த வீடியோல இருந்து கம்ப்ளீட் ஆஃப் டாபிக் போயிட்டு இருக்கோம். பட் மேட்டர்னா 20s கம்ப்ளீட்டா சிங்கிளா இருந்துட்டு மணியில ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா லேட் 20s உங்களுக்கு நீ இதெல்லாம் வச்சுக்கலாம் உன் லைஃப்ல. அதுக்கப்புறம் பொண்ணுல நீ போய் ஈஸி நீ அட்ராக்டே பண்ண தேவை, ஆட்டோமேட்டிக்கலா அவங்க வருவாங்க உங்ககிட்ட. யோசிச்சு பாரு. நெக்ஸ்ட், ஹேவ் கூல் ஹாபிஸ் மேன். இந்த வீடியோ எப்படி ஸ்டார்ட் ஆனிச்சா? பிளே தி கிட்டார், கிட்டார் வாசிக்க ட்ரெயின் பண்ண, எல்லாம் உட்காந்து டைம் இருக்கு, நீ பண்ண மாட்ற. புரியுதா? ஹேவ் கூல் ஹாபிஸ், கிட்டார், சிங்கிங், டான்சிங், கிக் பாக்ஸிங், மேபி ஹாபிஸ் தட் லுக் கூல். இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஒரு பொண்ணு பாக்குற அப்படின்னா நீ என்ன அதுல போட்டா அந்த பொண்ணு வா அப்படின்னு பார்ப்பாங்க. அஃப்கோர்ஸ் உனக்கும் அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கிக் பாக்ஸிங்லாம் போய் நீ பிக்சர்ஸ் போடுற அப்படின்னா செம்ம மாஸ்குலனா இருக்கும். கிட்டார் வாசிக்கிற அப்படின்னு யோசிச்சுப்பேன். அந்த மாதிரி கிட்டார் எடுத்துட்டு ஒரு பொண்ணு போய் பாடுறேன்னு வச்சுக்கோங்க, விழுவால விழ மாட்டாள். நீ சொல்லு, எந்த பொண்ணு தமிழ்நாட்டில் ஓகே நான் தமிழ் பாட்டு பாடலாம் பட் காப்பிரைட்ல பிடிச்சிருவாங்க என்ன, வாசிச்சுட்டு வாரணமாய் நம்மள சூரிய பாட்டு வரல அந்த மாதிரி நீ போய் ஒரு பொண்ணை பாடுறேன்னு வச்சுக்கோங்க, அதே மாதிரி அவ கண்ணை பார்த்துட்டு அப்படியே நீ பாடுறேன்னு வச்சுக்கோ, ஒரு பொண்ணு விழுவால விழ மாட்டாள். நீ சொல்லு ப்ரோ, சொல்லு, விழுவால விழ மாட்டலா? விழுவால. அதுதான் சொல்றேன், ஹேவ் கூல் ஹாபிஸ். கிட்டார் ப்ராக்டிஸ் பண்றது ஏன்னா அவ்வளவு கஷ்டம். ஒரு 4-5 கார்டு கத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, முடிச்சு அதே மாத்தி மாத்தி நீ போடலாம். சிம்பிள், ட்ரெயின் பண்ணும் உட்காந்து. தட்ஸ் இட். ஓகே, 8 பாயிண்ட் வந்து லெவல் அப் யுவர் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு போடுறீங்க. அஃப்கோர்ஸ் ஹேவ் சம் கூல் பிக்சர்ஸ். ஏதாவது ஒரு ஹாபிஸ் வச்சுக்கோ, கூல் பிக்சர்ஸ். சும்மா இந்த செல்ஃபி எடுத்துட்டு லூஸ் மாதிரி போறது இல்லாம ஒரு புட் சம் எஃபர்ட். கூல் பிக்சர்ஸ், கூல் ஹாபிஸ். ஏதாவது ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஒருத்தவங்க வந்து பாக்குறாங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து பாக்குறான்னா, வா இவன் கொஞ்சம் pretty cool, this guy, you know,
லைஃப்ல ஏதோ பண்றான், இட்ஸ் லைக் வெரி கூல், கிட்டார் வாசிக்கிறான், வெளியே போறான், அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் பண்றான், பைக் ஓட்டுறான், அங்க போறான் இங்க போறான், டிரைவ் போறான், யூனோ ஹேஸ் அ கூல் லைஃப். இவன் கூல் லைஃப்ல நம்மளும் ஒரு பார்ட்டா இருக்கணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு அந்த பொண்ணு நினைக்கணும். புரியுதா? ஒரு போரிங் லைஃப் வந்துட்டு இருந்துன்னு வச்சுக்கோ, ஏன் அகைன் போரிங் லைஃப் வந்தால் தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். பட் என் பாயிண்ட் நான் கான்ட்ராடிக்ட் பண்ணுறேன். பட் இது ஓகே, இது பொண்ணு கரெக்ட் பண்ணுற வீடியோ, ஸோ இதுலேயே ஸ்டிக் பண்ணுறேன். ஓகே, சக்ஸஸ்ஃபுல் ஆக விருப்பப்படாத பசங்கன்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ ஹேவ் சம் கூல் லைஃப். அப்போ தான் அந்த பொண்ணு இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது அட்ராக்ட் ஆகும். இன்ஸ்டாகிராம் வந்து லைக் டைம் வேஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை எப்படி டிசைன் பண்ணால் உன்னை எப்படி நீ மார்க்கெட் பண்ணிக்கிற அப்படின்றதுக்குல நீ ஒரு அட்ராக்டிவ் மேனா இருக்க ட்ரை பண்ண. நீ ஒரு பொண்ணு வந்து அந்த இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போதே வந்து அவன் வந்து வாவ், திஸ் guy is impressive அப்படி அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கிரியேட் பண்ண ட்ரை பண்ற அப்படின்னா they do it. Have some cool hobbies, take some cool pictures, post some cool photographs, bro. Come on, bro. Simple stuff, man. நான் சொல்றது எதுவுமே லைக் பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. It's just simple basic stuff. You guys just have to do it. But again, அது பண்ணணும்னா you need some money. Okay, next point. What is the next point? Attraction stacking. Okay, bro, இது சரியான பாயிண்ட். Attraction stacking என்றது என்னன்னா, ஒரு பொண்ணை நீ ஒரு விதத்துல அட்ராக்ட் பண்ண மட்டும் ட்ரை பண்ணாம மல்டிபிள் ஆங்கிள்ஸ்ல அப்படியே அட்டாக் பண்றாங்க. யோசிச்சு பாரு, இப்போ ஃபர்ஸ்ட் நீ போய் பேசுற ஒரு பொண்ணு, ஓகே, செம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுற, அந்த பொண்ணு வா ஓகே செம்மையா பேசுறானே, கம்யூனிகேட் பண்ற, கம்யூனிகேஷன் ஸ்கில் சூப்பரா இருக்கு, வா இங்கிலீஷ் நல்லா பேசுறான், நல்லா லைக் நல்லா ஆர்டிகுலேட்டா இருக்கான், லைக் பயங்கரமா கம்யூனிகேட் பண்றான், கேர்ள்ஸ் ரெஸ்பெக்ட் பண்றான், ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்றான், பொண்ணுங்களுக்கு டோர் ஓப்பன் பண்ணி விடுறான், ஏன்னா சின்ன 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 விஷயங்கள். அண்ட் அதுக்கப்புறம் ஓகே டேட் பண்ணலாம் அப்படின்னு இன்ஸ்டன்டா கூட்டு போறேன், காஃபி ஷாப், ஓகே மணி இருக்கு, கார் ஓட்டுறா, ஆஃப்கோர்ஸ் மணி இருக்கு, ஸ்மார்ட்டா இருக்கான், அதுக்கப்புறம் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், நல்ல ஸ்மெல் வருது, ஹேர் கட் பக்காவா இருக்கு, பியர்ட் செம்மையா இருக்கு. ஓகே, நம்ம ஊர் பசங்களுக்கு பியர்ட் வளராது காலேஜ்ல, சில பேருக்கு வளரும், பட் அகேன் வெல் க்ரூம்டா இருக்கு, லூஸ் மாதிரி லைக் அப்படியே கொஞ்சம் தாடி வளர்த்துட்டு 6 மாசத்துக்கு முடி வெட்டாம விட்டு ப்ரோக்கா இல்லாம லைக் ஹேர் கட் ப்ராப்பரா இருக்கு, பியர்ட் ப்ராப்பரா இருக்கு, க்ரூம்டா இருக்க, வெல் ஸ்போக்கனா இருக்க, வெல் ட்ரெஸ்டா இருக்க, யூ ஸ்மெல் குட். அதுக்கப்புறம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுற, இன்ஸ்டாகிராம் போய் பார்த்தா உனக்கு பாட்டு பாட தெரியுது, யூ கேன் டான்ஸ், அதுக்கப்புறம் கிக் பாக்ஸிங் கிளாஸ் போற, ஓகே யூ கேன் ஃபைட். இப்போ யோசிச்சு பாரு, இதுதான் அட்ராக்ஷன் ஸ்டாக்கிங். ஒரு பொண்ணு ஒரு விதத்துல இது பண்ண, ஓகே இது எதுவுமே வந்து பொண்ணுங்களை அட்ராக்ட் பண்ணணும்னு பண்றது இல்லை, இதெல்லாம் நீ ஓன் இதுக்கே பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. நான் pretty much இது எல்லாமே செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் குள்ள வரும். நான் வந்து pretty much இது எல்லாமே எனக்காகவே நான் பண்ணிப்பேன். எனக்கு நல்ல ட்ரெஸ் பண்ணணும், எனக்கு நல்ல ஹைஜீனிக்கா இருக்கணும், எனக்கு வந்து ஜிம் போய் ஃபிட்டா இருக்கணும், அண்ட் அகைன் நீ ஃபிட்டா இருக்க. ஸோ ஒரு பொண்ணு ஒரு விதத்துல ஓகே இந்த பையன் வந்து நல்லா பேசுறான் அப்படின்னு மட்டும் இல்லாம நீ கான்ஃபிடென்ட்டா இருக்க, மல்டிபிள் ஏரியாஸ்ல அட்ராக்ட் பண்ற, இதுதான் அட்ராக்ஷன் ஸ்டாக்கிங். இது எல்லாத்தையும் நீ ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அடுக்கும் போது அந்த பொண்ணு வாய்ப்பே இல்லை ப்ரோ, கம்ப்ளீட்லி காலி. புரியுதா? இட்ஸ் லைக் ஆப்வியஸ், யூனோ. ஒரு நீ எல்லா பாக்ஸையும் லைக் டிக் பண்ணிட்டே இருக்க அப்படின்னா, அந்த எப்படி சொல்ற, நீ எல்லா பாக்ஸையும் டிக் பண்ணிட்டு அந்த பொண்ணு லிஸ்ட்ல இல்லாத பாக்ஸையும் நீ டிக் பண்ண, லிஸ்ட்ல இல்லாத பாக்ஸையும் நீ டிக் பண்ணிட்டு இருக்க. அப்ப அந்த பொண்ணுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? விழுறதை தவிர வேற வழியே கிடையாது. ஏன்னா நீ ஜஸ்ட் லைக் நீ டாப் 0.1% மேன்ல இருக்க. அந்த சுத்தி இருக்கிற சரௌண்டிங்ஸ் கம்பேர் பண்ணும்போது, அந்த பொண்ணுக்கு ஆக்சஸ் இருக்க பசங்களை கம்பேர் பண்ணும்போது நீ டாப் 0.1%ல இருக்க, ஆட்டோமேட்டிக்லி காலியாக போறாங்க. ஸோ இட்ஸ் சிம்பிள். இட்ஸ் லைக் இது ஒரு தப்பான விதத்துல சொல்ல, இட்ஸ் ஜஸ்ட் பேசிக் மேத்ஸ் ப்ரோ. இட்ஸ் லைக் பேசிக் காமன் சென்ஸ். புரியுதா நான் சொல்றது? இட்ஸ் ஜஸ்ட் டூ த ரைட் திங்ஸ், உன் லைஃப் பெட்டர் ஆகுது. நீ ஒரு டெமாஸா இல்லை, நீ அகாடமிக்ஸ்ல நல்லா பண்ற, நீ வந்து வீடியோ கேம்ஸ் விளாடுறது இல்லை, நீ வீட்டுக்கு போய் ப்ரிப்பேர் பண்ற, ஹாபீஸ்ல ஒர்க் பண்ற, வீக்கெண்ட்ஸ்ல பிஸியா இருக்க, உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் குரூப் இருக்கு, சோஷியலா இருக்க. ஸோ ஆப்வியஸ்லி அந்த பொண்ணு ஓகே இவன் ஆல்ரெடி எப்படி சொல்றது, இவன் ஆல்ரெடி கெத்து, இவன் கூட இருந்தா நமக்கு தான் கெத்து அப்படின்னு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணுவான். புரியுதா? அந்த லெவலுக்கு தான் அவனை கூட்டு போய் ட்ரை பண்றாங்க. இந்த வீடியோ வந்து பொண்ணு அட்ராக்ட் பண்ற வீடியோ கிடையாது. இந்த வீடியோ நீ ஒரு பெட்டர் மேனா மாறுற வீடியோ. ஸோ ஆட்டோமேட்டிக்லி அவங்க அட்ராக்ட் ஆயிடுவாங்க. அதோட நீ ஒரு பெட்டர் மேனா மாறும்போது அதோட பை ப்ராடக்ட் வந்து ஒரு பொண்ணு ஆட்டோமேட்டிக்லி வரும். புரியுதா? நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ் போகும்போது நான் ஜென்யூன் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் போட்டேன், பட் அதோட பை ப்ராடக்டா பொண்ணுங்க டிஎம் பண்ணுவாங்கன்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. நான் கம்ப்ளீட் பசங்களுக்கு வீடியோ போடுறேன், ஓகேவா, பட் பொண்ணுங்க டிஎம்ல வராங்க. எப்படி வந்தாங்க? that's what happens. நீ உன்னோட விஷயத்தை நீ கரெக்டா பண்ணும்போது அதோட பை ப்ராடக்டா மற்ற விஷயங்கள் உனக்கு ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ that's how it is. Don't do this அப்படின்னு லாஸ்ட் பாயிண்ட் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து don't go behind actors. இவன் என் தலைவன், அவன் என் தலைவன், இந்த எப்படி சொல்றது, ஆக்டர்ஸ் பிக்சரை தூக்கி ப்ரொஃபைல் பிக்சர் ஆக்கிறது, அவங்க பர்த்டேக்கு நீ காமன் டிபி ஆகிறது. கம் ஆன் ப்ரோ, க்ரோ அப். லைக் கம்ப்ளீட் லோ லெவல் திங்கிங். இதெல்லாம் லைக் அந்த லோ லெவல் திங்கர்ஸ் பண்ணுவாங்க.
என் தலைவன் அவங்க லைக் காமெண்ட் டிபி அவங்க பதிரிங்க நீ ஏன் காமெண்ட் டிபி வைக்கிற லைக் ஹேவ் சம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ப்ரோ கம் ஆன் லோ லெவல் திங்கிங்கை கம்ப்ளீட்டாக விடுங்க நெக்ஸ்ட் வந்து உட்காந்து இந்த நியூஸை பார்க்கறது நாட்டு நடப்பு அரசியல் லைக் ஹூ கேர்ஸ் உன் லைஃபை பாரு அப்புறம் இந்த இன்ஸ்டாகிராமில் டூம் ஸ்க்ரோல் பண்ணுறது அண்ட் அதுக்கப்புறம் அடல்ட் ஃபிலிம்ஸ் பார்க்குறது அண்ட் அதுக்கப்புறம் பேட் ஹேபிட் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ட்ரக்ஸு இது எல்லாமே கிரிக்கெட்டர்ஸ் பின்னாடி போகிறது அவன் லைக் ஜெயிச்சிட்டு உட்காந்து லைக் ஹேவ் சம் ஃபன் சோஷியலாக லைக் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துட்டு ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறீங்கன்னா இட்ஸ் ஃபைன் இல்லாட்டி ஒரு சோஷியல் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு ஒரு படம் போய் பார்க்குறீங்க குரூப்பாக அப்படின்னா இட்ஸ் ஃபைன் பட் அதுவே ஒரு பழப்பாக்கிட்டு அதுவே ஒரு இதுன்னு திரிவாங்க பாரு அது பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன் லைக் எதுவுமே வந்து ஒரு மாடரேஷனில் பண்ணால் தப்பு கிடையாது ஓகே ஒன் ஆஃப் கிரிக்கெட் மேட்ச் ஒன் ஆஃப் மூவி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 3-4 monthsக்கு ஒரு படம் தியேட்டரில் இட்ஸ் ஃபைன் இல்லை வந்து என் தலைவன் படம் தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பால் அபிஷேகம் நான் டிபியை தூக்கி வச்சுக்கணும் லைக் க்ரோ அப் மேன் ஏன் நீ ஒரு ஸ்டூடெண்ட்னு புரியுது பட் இந்த மாதிரி லோ லெவல் திங்ஸ்லாம் பண்ணக்கூடாது ஜஸ்ட் கம் ஆன் க்ரோ அப் பிகம் மெச்சூர் லைக் பிகம் அன் அடல்ட் புரியுதா ஒன்று நீ எப்படி கேரி பண்ணிக்கிற லைஃப்ல அப்படின்னு ஒன்று இருக்குல்ல நீ ஒரு அடல்ட்டா நீ ஒரு மெச்சூர் மேனாக சுத்தும் போது ஓகே அதுதான் சொல்றேன் பாய்லேருந்து மேனா மாறுன்னு சொல்றேன் சிம்பிள் புரியுதா லூஸ் மாதிரி இந்த லோ லெவல் திங்ஸ் எல்லாம் விட்டுட்டு பிகம் அ மேன் பிகம் மோர் மாஸ்குலின் ஒரு 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 டாப் லெவல் ஆல்ஃபா மேன் மாதிரி நீ ஒன்று கேரி பண்ணிக்கோ நீ ஒன்று எப்படி கேரி பண்ணிக்கிறோ அப்படிதான் உன்னை பார்ப்பாங்க நீ லோ கான்ஃபிடன்ஸ் இப்படி போய் சுத்திட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க எல்லாமே அப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்க நீ ஒரு ஹை கான்ஃபிடன்ஸ் ஹை ஸ்டேட்டஸ் மேனா நீ மாறிட்டு நீ அந்த மாதிரி லெவலப் ஆனா ஆட்டோமேட்டிக்லி ஒன்று அந்த மாதிரி ட்ரீட் பண்ண போறாங்க ஸோ சிம்பிள் அவ்வளோதான் 10 points அண்ட் லாஸ்ட்டாக வந்து பி மிஸ்டீரியஸ் அப்படின்னு போட்டிருக்கேன் ஏன் அவனை பற்றி ஒரு மிஸ்ட்ரி இருக்கணும் அஃப்கோர்ஸ் லைக் எல்லாத்தையும் போய் ஒரு திறந்த புத்தகமாக இல்லாமல் அவனை பற்றி என்ன பண்ணுறான் இவன் ஓகே இவன் இப்போ நான் பார்த்தேன்னா நான் ஒரு திறந்த புத்தகம் தான் பட் இருந்தாலும் ஒரு மிஸ்ட்ரி இருக்கும் என்ன ஆக்சுவலி என்ன பண்ணிருக்கான் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்லைட் மிஸ்ட்ரி இருக்கும் புரியுதா அதுதான் நீ அதை மெயின்டைன் பண்ணால் அப்படியே அவ்வளோதான் ஸோ தட்ஸ் இட் ஸோ ஃபிசிக் ட்ரெஸ் அப்பியரன்ஸ் எல்லாமே இது பண்ணுங்க கூல் ஹாபிஸ் இன்ஸ்டாகிராம் டெவலப் பண்ணுங்க அட்ராக்ஷன் ஸ்டாக்கிங் அதை மாதிரி அதான் மெயின் மல்டிபிள் ஆங்கிள்ஸில் பொண்ணுங்க அட்ராக்ட் பண்ணும் ஓகே ஸோ தட்ஸ் இட் தட்ஸ் ஹவ் யூ பிகம் மோர் அட்ராக்டிவ் அண்ட் யூ கேன் அட்ராக்ட் கேர்ள்ஸ் இஸ் பை ப்ராடக்ட் ஆஃப் தட் ஓகே தமிழ் சேனலில் ஸோ அந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணிடலாம் முடிந்தா ரைட் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நெக்ஸ்ட் வீடியோ கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் அண்ட் தட்டுறோம் தூக்குறோம் 1 step at a time see you later cheers